இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பேக் பீஸை மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்னுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதை 4 டிவைட் பண்ணிக்கணும். நான் டிவைட் பண்ணியதில் 7 வருது. இப்போ இதை மார்க் பண்ணிக்காங்க. பாருங்கள், இது வந்து 4 பக்கமும் இப்படி மார்க் பண்ணணும். பேக் பீஸை மடித்து வச்சு இந்த மடிப்புலேருந்து இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஐ பீஸை விட்டுணும். இந்த ஐ பீஸ் விட்டுட்டு இந்த ஊக்ஸ் பீஸை இந்த ஐ அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆரம்பத்துலேருந்து இந்த ஊக்ஸ் பீஸை வச்சுட்டு இந்த ஊக்ஸ் பீஸ் இருந்து தான் நம்ம அளவு வைக்கணும். ஏன்னா ஐ பீஸ் நம்ம எதுக்கும் அளவுக்கு எடுக்கக்கூடாது. இப்போ இந்த 7 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 4 பக்கம் வர மாதிரி மார்க் பண்ணிடணும். அடுத்து இந்த பீஸ் அப்படியே நல்ல பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு உள் பக்கத்தை அப்படி மேலே எடுத்துக்கோங்க. இந்த கை வந்து கரெக்டாக மடிச்சுட்டு கையினுடைய மடிப்புலேருந்து கையினுடைய சுற்றளவு வச்சுக்கணும். கையினுடைய சுற்றளவு உங்கள் ப்ளவுஸினுடைய அளவு என்னவோ அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். இந்த கை 2 இப்படி அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈவனாக வச்சுட்டு இங்கே பேக் டிச் போட்டு தையல் போட்டுக்கணும். ஓகே, அடுத்து இந்த 2 ஆம்கோல் ஜாயினும் கரெக்டாக உட்காருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆம்கோலும் கரெக்டாக உட்கார வைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு ஆம்கோல் வரையும் இப்படி தையல் ஓட்டி இங்கே நிப்பாட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து இப்போ நம்ம பேக் மார்க் பண்ணோம் இல்லையா, பேக் மார்க்கும் ஃப்ரண்ட் மார்க்கும் ஈவனாக வச்சுக்கணும். பாருங்கள், இந்த பேக் மார்க்கில் 4 பக்கம் மார்க் பண்ணதும் இந்த ஃப்ரண்ட் மார்க்கையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இப்போ இதுக்கு நேராக நம்ம தையல் போடணும். நம்ம பேக் பீஸ் வச்சு நம்ம கச்சா பண்ணதுனால இப்போ இந்த பீஸ் 2 இப்படி ஈவனாக வருது பாருங்கள். சப்போஸ் நமக்கு தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வருதுன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸினுடைய பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே ஏற்றி விட்டுட்டு இங்கே ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக வருது. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்தால் அந்த மாதிரி ஏற்றி விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே போல் பக்கம் 1/2 இன்ச்சில் 2 தையல் போட்டுக்கலாம். அதே போல் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பீஸ்லாம் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை வச்சு தையல் போடுங்க. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். ஓரமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து இப்படி ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நான் இது வந்து ஓவர்லாக் பண்ண போகிறேன், அதனால் இங்கே ஒரு ரப் தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் கை மேலேருந்து இப்படி தைச்சேன். அடுத்த பக்கம் வந்து இந்த கீழ்ப்பக்கம் இடுப்புலேருந்து தைக்க போகிறோம். நம்ம இங்கே கீழ்ப்பக்கமாக இருந்து தைக்கணும். எப்போ தைக்கும் போதும் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த பேக் மார்க்கு ஃப்ரண்ட் மார்க்கு ஒன்றா வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு எப்போவுமே இந்த ஃப்ரண்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அதே போல் இந்த ப்ளவுஸ் 2 இப்படி ஈவனாக வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் மார்க் வரையும் இப்படி பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் கரெக்டாக சென்டர் இருக்கணும். இந்த சென்டர் வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஜாயினும் கரெக்டாக உட்காருதான்னு பார்த்துக்காங்க, இந்த 2 ஜாயினும். அதே போல் கை இப்படி கரெக்டாக வச்சுட்டு கையினுடைய மார்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏற்கனவே நம்ம தச்சிருக்கோங்க, இந்த ஸ்லீவனுடைய மார்க் பண்ணிக்கலாம். இதனுடைய சுற்றளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுக்கும் 2 தையல் போட்டுக்கலாம் பக்கம் பக்கம். சப்போஸ் டைட்டாக இருந்தால் லூஸாக இருந்தால் இந்த தையல் வந்து நம்ம பிரித்து விட்டுக்க யூஸாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு. இந்த ஜாயிண்ட் இந்த வகையிலையும் இந்த கை இப்படி ப்ளஸ் ஷேப்பில் இங்கே இருக்கணும். அப்போ தான் இந்த ஜாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகே, அதே போல் இந்த சைடும் பாருங்கள், அதே ப்ளஸ் ஷேப்பில் இருக்குது. இந்த ஜாயிண்ட் 2ம் கரெக்டாக ஈவனாக சமமாக இருக்குது. இந்த மாதிரி உட்காரணும். இது அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.